இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கு ரமித் சேத்தியோட ஐ வில் டீச் யூ டு பி ரிச் அப்படிங்கிற ஒரு புக்கு. நம்ம பெரும்பாலும் மக்களுக்கு இந்த முதலீடை பற்றி ஒரு பல குழப்பங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த ஆன்லைனில் இப்போ வரக்கூடிய இன்ஸ்டாலெல்லாம் போய் பார்த்தோன்னா எக்கச்சக்க பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. 500 ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் 1 கோடி சம்பாதிச்சிடலாம் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது, பொய்களும் கலந்து வருது. இவரும் ஒரு புக்கை எழுதியிருக்காரு, பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம். இவர் என்ன சொல்கிறாரு, சின்ன சின்ன செலவுகளை பற்றி கவலைப்படாமல் பெரிய விஷயங்களில் கவனம் செலுத்தி எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டா நீங்கள் கண்டிப்பாக பணக்காரன் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் எப்பயுமே. இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பாசிவ் இன்கம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மெயின் இன்கம்மை முதலீடு பண்ணி நமக்கு வரக்கூடிய ஒரு இன்கம். அதுதான் இந்த புக்கில் பேசியிருக்காங்க. இந்த புக்கை நம்ம படிக்கும்போது இதை பற்றி ஒரு விதத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம பல புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு ஒரு விரிவான ஒரு அறிவு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ வரக்கூடிய வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தா கூட யாராவது ஒருத்தரை மட்டுமே நம்பி போகாமல் நம்மக்கிட்ட என்ன வருது, நம்ம எப்படி அதை சேமிக்கலாம்னு நம்ம யோசிக்கணும். இந்த புக்கோட மெயின் கருத்து அப்படின்னு பார்த்தா 2 விஷயத்த சொல்லலாம். ஃபோக்கஸ் ஆன் த பிக் வின்ஸ் அப்படிங்கிறாரு, பெரிய வெற்றிகளில் கவனம் செலுத்துங்கள். அடுத்தது ஆட்டோமேட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் தானியங்கு அப்படிங்கிற மாதிரி அதை ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கோங்கிறார். இவர் இந்த புக்கில் சரியானபடிக்கு நீ முதலீடு பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயத்த நீ ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ கிரெடிட் கார்டுன்னு எடுத்துட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் கிரெடிட் கார்டை பற்றி சில பேருக்கு பயங்கள் இருக்குது. சில பேர் அதை கண்ணாபின்னான்னு யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ண தெரியாமல் அப்புறம் பெரிய கடனில் மாட்டிப்பாங்க. இவர் கிரெடிட் கார்டை ஒரு டூல் அப்படின்னு சொல்கிறார். பயப்படாமல் பயன்படுத்துங்க. நிறைய ரிவார்ட்ஸு, கேஷ்பேக்கு, ட்ராவல் பாயிண்ட்ஸு அந்த மாதிரி கிடைக்கிற கிரெடிட் கார்டை வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீ பண்ணணும். என்னென்னா, எல்லா செலவுக்கும் நீ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தப்பு இல்லை. ஆனால் மாதம் முடிகிறப்ப முழு பேலன்ஸையும் 1 ரூபா கூட மிச்சம் இல்லாமல் கட்டிடணும். 1 பைசா கூட வட்டி கட்டக்கூடாது. அதில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு கிரெடிட் கார்டு உனக்கு யூஸ்ஃபுல்லாக மாறும். இல்லாட்டி பெரும் பிரச்சனையில் மாட்டிப்போம். அது அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஃபீஸ் போடுற வங்கிகளை விட்டுட்டு அதிக வட்டி தர ஹை ஈல்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறார். சில பேங்க்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் லைட்டாக மினிமம் பேலன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா கண்ணாபின்னான்னு பெனால்ட்டி போட்டுருவாங்க. அதெல்லாம் இல்லாதபடிக்க பார்த்துக்கோங்க. எங்கே வட்டி 1% 0.1% கூட வந்தால் கூட அந்த அக்கௌண்ட்டுக்கு மாறிக்கோங்க. முக்கியமாக உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு இருக்கிறத அதில் போடுங்க. எப்பயுமே எல்லார்கிட்டையும் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது கிட்டத்தட்ட உன்னுடைய மாத வருமானத்தோட 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய முழு சேமிப்பது. அதை எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு வச்சுக்கணும். அவசர செலவுக்கு, திடீர்னு எமர்ஜென்சி வருது, திடீர்னு ஒரு மொபைல் உடஞ்சி போகுது, திடீர்னு யாருக்கோ ஆக்சிடெண்ட் ஆகுது, திடீர்னு நமக்கே உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்போல்லாம் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எடுத்துகிட்டு திருப்பி அதை ஃபில் பண்ணி வச்சிடணும். நம்ம என்ன பண்ணணும், அதையிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. உடனே திருப்பியும் பணம் வரும்போது முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டு ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு சம்பள நாள், அதாவது பே டே வரும்போது பணம் தானாக அந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனோடனே அந்த அக்கௌண்ட்லேருந்து 4 இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறார். முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெல்லாம் பண்ணுறோமோ, ஃப்யூச்சராக நம்ம எப்படி இருக்கணும், சேஃபாக இருக்கணுங்கிறதுக்கு, ஒரு ரிச் லைஃப் வாழறதுக்கு போட வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு. அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அதாவது உன்னோட ஷார்ட் டேர்ம்ஸ் கோல்ஸ் இருக்கு இல்லையா, வக்கேஷன் போகிறது, ஏதாவது ஒரு வண்டி வாங்குறேன்னா அதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டுறது, அதெல்லாம் சேமிப்பு கணக்கில் சேர்த்து வச்சுக்கணும். அடுத்தது நிலையான செலவுகள்னு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது. வீட்டு ரெண்ட்டு, பில்ஸு, ஸ்கூல் ஃபீஸு, லோன் பேமெண்ட்ஸு, அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அப்புறமா 4வது ஒரு விஷயம் சொல்கிறாரு, கில்ட் ஃப்ரீ செலவு, அதாவது கில்ட் ஃப்ரீ ஸ்பெண்டிங். அது என்னென்னா, நீ சினிமா போகிறது, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறது, வெளியில் சாப்பிட்றது, அது பணத்தை பற்றி யோசிக்காமல் ஒரு செலவு பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் தனியாக ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ 4 அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் கிரெடிட் ஆனவுடனே அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பிரிக்கணும்.
கோல்டன் ரூல் என்னன்னா, முதலீடு சேமிப்பு டார்கெட்டை முதல்ல ஆட்டோமேட் பண்ணுங்க. அப்புறமா மீதி இருக்கிறத எடுத்து செலவு பண்ணி கூட பண்ணிக்கலாம். மித்த 2 அக்கௌண்ட் இல்லாட்டி கூட அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேவிங்ஸும் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, சேவிங்ஸ் வேறு. அதை நல்லா மனசில் நிறுத்திக்கோங்க. எல்லாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. அப்புறம் ரொம்ப த கான்ஷியஸ் ஸ்பெண்டிங் பிளான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இந்த பழைய பட்ஜெட்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் வேண்டாம். பழைய பட்ஜெட்லாம் நம்ம செலவுக்கு போக மிச்சத்தை சேமிப்போம். அதை எதெல்லாம் முக்கியமாக நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம காசு ஒதுக்க சொல்கிறார் இவர். மற்றதை ரொம்ப கட் பண்ணுங்க அப்படிங்கிறார். இந்த கட் பண்ணுறதுங்கிறது சிக்கனம் கஞ்சத்தனம் அப்படிலாம் கிடையாது, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் அது. இப்போது நமக்கு நிரந்தர செலவு, நிலையான செலவுங்கிறது வாடகை, இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் இருக்கும். அப்புறம் சேமிக்கிறது, அதாவது அந்த வாடகை, வீட்டு செலவு, ரெகுலர் ஃபீஸ் கட்டுறது, அதுக்கெல்லாம் நம்ம சம்பளத்தில் 50% போயிடும். அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு 10%, அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 10%, கில்ட் ஃப்ரீ இதுக்கு ஒரு 30%, இப்படி பிரிச்சுக்க சொல்கிறாரு. இப்போ நமக்கு உதாரணமாக வெளியில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னா அதுக்கு அதிகமாக காசு ஒதுக்கிக்கலாம். உடனே நம்ம அதில் இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு மெம்பர்ஷிப்பு, கேபிள் டிவி மெம்பர்ஷிப்பு, ஏதாவது ஒன்று கட் பண்ணிக்கணும். எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு, இப்போ இந்த மாதம் ட்ரெஸ்ஸு நிறையா வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அப்போ வெளியில் சாப்பிட்றத கட் பண்ணிடணும். ஸோ நம்ம தான் ட்ரேட் ஆஃப் பண்ணோம் எது வேண்டாம் அப்படிங்கிறத. அடுத்தது சிம்பிள் இன்வெஸ்டிங் பற்றி பேசுகிறாரு. அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றியோ ஈக்விட்டி பற்றியோ பெரிய அறிவு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. யாராவது நல்ல அதை ஃபண்ட் மேனேஜிங் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசி அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து அதில் இருக்கிறதுலையே சேஃபான, இப்போ இந்தியாவை பொறுத்து எடுத்துக்கிட்டோன்னா நிஃப்டி 15லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய, அதில் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு விஷயந்தான், தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பயுமே நிறுத்தக்கூடாது. அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை தவிர போஸ்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தா ரொம்ப பாதுகாப்பான சேஃபான முதலீடுகள்லாம் இருக்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறத விட போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இந்த புக்கில் நிறையா அமெரிக்கனைஸ்டாக தான் எழுதியிருக்காரு. நான் நம்ம இந்தியனைஸ்டாக சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ எதெல்லாம் இப்போ அரசாங்கத்திலேயே பல திட்டங்கள் கொடுக்குறாங்க நல்ல வட்டியோட, அதெல்லாம் கூட என்னன்னு கொஞ்சம் கேட்டோம்னா நிறைய சொல்லுவாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய் கேட்டோம்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, ஆனால் சிஸ்டமேட்டிக்காக நல்ல ஒரு மிட் கேப் ஃபண்டோ இது அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, நல்லா இதை பங்குச்சந்தையாக அழகாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ கமிஷன் கிடைக்கும், பரவாயில்ல. ஆனால் நமக்கு ரொம்ப சேஃபான ரிட்டர்ன்ஸ் வேணும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக வேணும்னு சொன்னால் அவங்களே நமக்கு பிளான் போட்டு கொடுப்பாங்க, எப்படி முதலீடு பண்ணணும் பணத்தை அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும்னா, இதில் முக்கியமான கேட்ச் என்ன அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈல்டு நிறையா கிடைக்கும். உதாரணமாக ஒரு 25 வயசில் ஒருத்தன் சேமிக்க ஆரம்பிக்கிறான் வேலைக்கு போனோடனேனா, அவனுக்கு 40 வயசுலேயே பெரிய கேபிட்டல் சேர்ந்துடும். அதே 35 ஒரு 10 வருஷம் கழித்து ஆரம்பித்தோன்னா அவனுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ வயசு ரொம்ப முக்கியம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னுடைய கார்பஸ்ஸு நல்லா, அதாவது நம்ம உடம்பு மனசு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்போதே அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு கூடிய இது கிடைக்கும். அதுக்காகவே சீக்கிரம் முதலீடு பண்ணணும். இந்த சிஸ்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பெரிய தொகையை பார்க்கறது மட்டும் இல்லை, பணம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ரிச் ஆகிறதுக்காக கிடையாது, நம்மளோட ஃப்ரீடத்துக்காக. நம்ம அப்போ தான் சுதந்திரமாக ஒரு விஷயத்த, நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒரு பெரிய கேபிட்டல் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். உனக்கு குக்கிங் தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு குட்டி கடை வச்சு குக்கிங் பண்ணி நம்மளால் 4 பேர் கொடுக்க முடியுதா அப்படின்லாம் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு புதுசாக ட்ரை பண்ண முடியும். இல்லாட்டி திருப்பி இந்த ரொட்டீன் லைஃப்குள்ளேயே நம்ம சிக்கிப்போம். எப்பயுமே மணி கிவ்ஸ் யூ எ வெரி பிக் ஃப்ரீடம். இதுதான் இந்த புக்கில் ரொம்ப அழகாக பல விதமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் அமெரிக்கனைஸ்டாக இருக்குது. ஆனால் இந்த புக்கை நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக படிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி புக்ஸ்லாம் என்னென்னா, இதுக்காக நமக்கு பெரிய ஃபினான்ஸ் அறிவு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா நம்ம கேஷுவல் ரீடிங்க்கு இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கலாம். தேங்க்யூ.